வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம 7 நாளும் 7 விதமான ஜூஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஜூஸ்லையும் ஒவ்வொரு விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க என்னென்ன ஜூஸ் எடுத்துக்கலாம், அதை எப்படி ரெடி பண்ணலாம், அதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம கேரட் ஜூஸ் பார்க்கலாம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் எடுத்துக்கலாம். இப்போ கேரட் அந்த மாதிரி பொடிப்படியாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சிருந்த கேரட்டோட அந்த இஞ்சியும் சேர்த்து போட்டுக்கலாம். முதல்ல பல்ஸில் ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். அப்போ தான் கேரட் நல்லா தூளாகும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்டர் மூலமாக நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த கேரட் ஜூஸ் நம்ம அப்படியே குடிக்க முடியாது, அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும். நம்மள்ட்ட ஜூஸ் மேக்கர் இருந்ததுன்னா டைரெக்டாக கேரட் அப்படியே போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி இதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அதனால் அது கூட நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கலாம். கேரட் ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா உடல் எடை குறைகிறதுக்கு, அப்புறம் கண் பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கு, அப்புறம் முகம் நல்லா பளபளப்பாக மாறுறதுக்கு இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அருகம்புல் ஜூஸ். இது புல் வகையை சேர்ந்ததுனால இதை நம்ம டைரெக்டாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. அதனால இதை நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்கணும். நான் இப்போ தேவையான அளவு அருகம்புல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் 2 வெத்தலையும் கொஞ்சமாக துளசி அப்புறம் கொஞ்சமாக மிளகு இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சேர்க்குற அந்த துளசி, மிளகு, வெத்தலை எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா இது நம்ம போட வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அருகம்புல், வெத்திலை, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் இந்த அருகம்புல்லோட சாறு நல்லா இறங்கி தண்ணியோட கலர் நல்லா க்ரீன் கலராக மாறி வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அருகம்புல் நல்லா கொதித்து அந்த சாறு எல்லாம் தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அருகம்புல்லுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்புறம் உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கவங்க இந்த அருகம்புல் ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கலாம். 3வது நம்ம பார்க்குறது கருவேப்பிலை ஜூஸ். இப்போ கருவேப்பிலை ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு இளம் கருவேப்பிலையை எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜூஸுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு, இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, முடி கொட்டாமல் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். அப்புறம் கண் பார்வை சீராக தெரியும். அப்புறம் ஹை ப்ரெஷர் இருக்கவங்க இந்த கருவேப்பிலை ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. 4வது நாள் நம்ம பார்க்க போகிற ஜூஸ் ரெசிபி நெல்லிக்காய் ஜூஸ். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பிஞ்சு நெல்லிக்காய் இல்லாமல் கொஞ்சம் முத்துனதாக எடுத்துக்கிட்டோம்னா தான் ஜூஸ் துவக்காமல் இருக்கும். நெல்லிக்காயை முதல்ல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்து போட்டுறணும். இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த நெல்லிக்காயோட கொஞ்சமாக இஞ்சி, ஜீரகம் இது 2ஐயும் போட்டு முதல்ல பல்ஸில் நம்ம 2 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஜூஸ் அதிகமாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம இளமையான தோற்றத்தோடு இருக்கணும்னு நினச்சோம்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இதில் நம்ம இஞ்சியும் ஜீரகமும் எடுத்துருக்கனால நம்ம உடலில் ரத்தம் சுத்திகரிப்பாகும். அப்புறம் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். இப்போ 5வது நாள் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வச்சு ஒரு ஸ்மூத்தி ரெசிபி. இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவு கிடையாது, நம்மளோட தேவைக்கேற்ப ஒன்றொன்றையும் அளவை கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம முதல் நாளே தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். பொதுவாக இதை அப்படியே சாப்பிட்ற விட தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஊறினா தான் நம்மளுக்கு சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும், அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம முதல்ல தண்ணி இல்லாமல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு பல்ஸில் நம்ம 2-3 சுற்று எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பேரிச்சம்பழம், அந்த பாதாம் பருப்புலாம் கொஞ்சம் நல்லா அரைப்படும்.
இப்போ பல்ஸில் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ஜூஸாக குடிச்சிக்கலாம். இல்லைனா இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஊற்றியும் இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வடிகட்டணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அரைச்சி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் குழந்தைங்களோட ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்புறம் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறைக்கிற தன்மை இந்த ஜூஸுக்கு இருக்குது. 6வது நாள் நம்ம பார்க்க போகிற ஜூஸ் ரெசிபி வந்து சங்குப்பூ ஜூஸ். சங்குப்பூக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முதல்ல இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து காஞ்ச சங்குப்பூவும் அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூவும் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 2யும் எடுத்துக்கலாம், இல்லை 2ல் ஏதாவது ஒன்று கூட நம்ம எடுத்து இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சங்குப்பூ வந்து அதில் போட்டுக்கலாம். நான் வந்து டெய்லி இருக்க பூவை வந்து கலெக்ட் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 பூ இருந்தால் கூட போதும். இந்த சங்குப்பூ டீ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சங்குப்பூவோட சாறு எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி அந்த தண்ணியோட கலர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலராக வரும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இப்போ சங்குப்பூவோட சாரெல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணி வந்து நல்லா ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். சங்குப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இளநரை வராமல் தடுக்கிறதுல பெரும் பங்கு இந்த சங்குப்பூக்கு இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி பெறுகிறதுக்கும், பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் பெரும் பங்கு இந்த சங்குப்பூவில் இருக்குது. சங்குப்பூ எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்து இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம இந்த டீ போட்டு ரெடி பண்ணிக்கலாம். 7வது நாள் நம்ம பார்க்க போகிற ஜூஸ் ரெசிபி வந்து ஏபிசி ஜூஸ். இதுக்கு வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் தேவைப்படும். நான் வந்து இது கூட கொஞ்சமாக நெல்லிக்காயும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிற ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த ஏபிசி ஜூஸ்க்கு வந்து பீட்ரூட் வந்து அதிகமாக போட்டக்கூடாது. இதில் வந்து ஒரு 1/4 பாகம் அளவு தான் எடுத்துக்கணும். எப்போவுமே பீட்ரூட் வந்து பச்சையாக அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எல்லாத்தையும் பொடி பொடியாக நம்ம நறுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் வந்து என்கிட்ட இளநீர் இருந்ததுனால அதை நான் ஊற்றிக்கிட்டேன். அது வந்து ஆப்ஷனல் தான். நல்ல இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் பெரியவங்கன்னா இந்த ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் வந்து சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். அப்புறம் கண் பார்வை சீராக தெரிகிறதுக்கு, நம்ம முகம் வந்து நல்ல பளபளப்பாக மாறவும் இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே உதவும். மெயினாக வந்து வெயிட் லாஸ்க்கு ஏற்ற ஜூஸ் வந்து இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7 விதமான ஜூஸ் ரெசிபீஸ், அதை எப்படி ரெடி பண்ணுறது, அதனால் என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் சொல்லியிருக்க ஜூஸ் எல்லாமே காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். அப்போ தான் அதனோட பலன்கள் எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.